கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மகனாக இருப்பீங்கன்னு சொன்னால் சத்துருங்க வெட்கப்பட்டு திரும்பி ஓடி போவார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஜெபந்தான் இன்றைக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதாவது எந்த நாளும் எந்த நேரமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இல்லையா? இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது உங்கள் சத்துருக்களெல்லாம் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாச வார்த்தையை சொல்லணும். அதனால் இன்றைக்கு நீங்கள் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, துதிங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வெற்றியை கொடுப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.